சரி சொல்லு, சந்தோஷமா? சந்தோஷம் தான், ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கலாமே. நீங்கள் தான் வரீங்கன்னு ஏன் சொல்லல? அதுவா, சும்மா தான். ஏற்கனவே நான் உனக்கு செமஸ்டர் லீவ் விடுவாங்கலாம், அதுக்கு முன்னாடி வரணும்னு தான் நினச்சேன். சொல்லாமல் தான் வரணும்னு நினச்சேன். ஆனால் நீ நேற்று வேறு ஒரு மாதிரி பேசிட்டலாம். சரி அப்படின்ட்டு தான் வந்துட்டேன். சரி, எத்தனை நாள் லீவில் வந்தீங்க? நாளைக்கு கிளம்ப வேண்டியதான். நாளைக்கு கிளம்புறீங்களா? என்ன வெளியே கூட்டு போகிறேன் நீங்கள் சாட்டர்டே? இதை வெளியே கூட்டாலே வரமாட்டியே அப்புறம் வேணா? என்னைய குறை சொல்லுவீங்க, நீங்கள் மட்டும் இருந்தாலும் கூட்டு போகிறேன்னு சொல்லிடுவீங்களோ? அதான் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்களே, இப்போ மட்டும் என்ன வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு தோணுது? இப்போவுமே எனக்கு விருப்பம் இல்லை பிரியா. நீ பேசுகிறதே சரியில்லை. அப்புறம் நான் ஊருக்கு போனேன்னு வச்சுக்கோ, ரொம்ப கஷ்டப்படுவேன்ல. அதுக்காக தான் சரி அப்படின்னு யோசித்தேன். சரி, நான் உனக்கு கேட்குறேன்னு சொல்லேன். உங்கள் மைண்ட்டை சொல்லிட்டுன்னு சொன்னல, பெரிய மைண்ட்டை. உங்கள் அண்ணங்கிட்ட சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பாக சொல்லுவேன்னு சொன்னாங்க, சொல்லியிருப்பாங்க. ஏன் கேட்குங்க? பிரியா, யோசிக்கவே இல்லையா நீ? உங்கள் அண்ணங்கிட்ட சொன்னால் தான் நீ மற்ற 2 நாளுக்கு உடனே தெரிஞ்ச மாதிரின்னு சொல்லிட்டுலாம். இப்போ அவங்க போய் சொல்லியிருக்க மாட்டாங்களா மற்ற 2 நாட்டையும்? ஐயையோ, ஆமாங்க, நான் யோசிக்கவே இல்லையே. உடனே சொல்லிடுவானே எங்கள் அண்ணன். இப்போ என்னங்க பண்ண? என்ன பண்ணு என்கிட்ட கேட்டா? உனக்கு தானே தெரியும் உங்கள் அண்ணனை பற்றி. ஆனால் அண்ணனுக்கு தெரிஞ்சவொன்னே அண்ணன் கால் பண்ணி கேட்டிருப்பானே. பெரிய அண்ணனும் கேட்கல, மனோஜும் பாலனும் கால் பண்ணவே இல்லையே எனக்கு. என்னாச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை பெரிய அண்ணன் நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கணும். மற்ற 2 அண்ணனையும் கால் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பான். ஆனால் பெரிய அண்ணனும் கால் பண்ணவே இல்லையா? என்ன கோவத்தில் இருக்கானா இல்லை வேற எதுவும் தெரியலையேங்க. இப்போ என்ன பண்ண போகிற? ஏதாச்சும் ரியாக்ஷன் தெரிஞ்சால் தானே எதுவும் பண்ண முடியும். என்ன பண்ண போகிறீங்க அண்ணனை ஏற்று? உங்கள் அண்ணனை ஏற்றி எதுவும் பண்ண போகிறதில்ல. அவங்க யோசிக்கிறத பொறுத்து நீ நடந்துக்கலாம்ல, அதுக்காக யோசித்தேன். சரி, பவிட்டி நந்தினிட்டி பேச வேண்டியதானே? எங்க நந்தினி தானே, உடனே சொல்லிட்டு தான் மறு வேலை பார்ப்பான். அதில் அண்ணன் பக்கத்தில் இருந்து மூச்சை விட மாட்டான். இதுவே சொல்லியிருப்பாளா சொல்ல மாட்டாளான்னு ஒரு டவுட்லேயே தான் இருக்கேன் நான். அண்ணன் சொன்னான்னா இவ சொல்லவே மாட்டாளா? சரி, இப்போ என்ன தான் பண்ணலான் இருக்கேன்? அண்ணன்கிட்ட சொல்லவும் பயமாக இருக்குது. இங்கே என்ன பண்ணணும்னு தெரில. அதுக்கப்புறம் ஃபோனில் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ நாள் இங்கே தானே இருந்தேன், அப்போ சொல்லணும்னு தோணலையா? இப்போ சொல்லுதுன்னு கேட்டானே என்ன சொல்ல? பயமாக இருந்தாலும் சொல்ல வேண்டியதானே? இப்போ மட்டும் எப்படி தைரியம் வந்துட்டா அப்படி கேட்பான். என்ன தைரியத்தில் பேசுத அப்படிமா? அப்போ என்ன செய்ய? நானும் இப்போ போய் பேச முடியாதுல்ல பிரியா. இப்போ கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் போய் பேசிக்கலாம். சரி, நான் லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணி கொடுங்கன்ட்டு. இப்போ நான் எப்படியும் போய் கேட்க முடியாதுல்ல, கோவப்படுவாங்க. வேண்டாம் வேண்டாம், நீங்கள் போய் பேசிடாதீங்க. நானும் அன்னைக்கிட்ட பேசிக்கிறேன். நீங்கள் தேவையில்லாமல் போய் பேசிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு இருக்கீங்க. ஏதாச்சும் பண்ணணும்ல, அப்புறம் என்ன செய்ய சொல்லுது? திட்டு தானே வாங்கிக்குவேன். வேண்டாங்க, சொன்ன கேளுங்க. சரி சொல்லுங்க, ஊருக்கு எப்போ போகிறீங்க? சொன்னல, சாட்டர்டே உன்னை வெளியே கூப்பிட்டு போகிறேன். போயிட்டு சாயந்தரம் கிளம்புறேன். போயிட்டு உன்னை செமஸ்டர் லீவ் விடும்போது வரேன். அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் இங்கேருந்து. செமஸ்டர் லீவ் முடியட்டும். இப்போ செமஸ்டர் லீவோட என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? என்ன பண்ண, நீ தான் ரொம்ப வருத்தப்படுத்திய. இங்கே தான் இருக்கேன், டெய்லி பேசுகிறேன், டெய்லி வீடியோ கால் தான் பண்ணுறேன். ஆனாலும் உனக்கு வருத்தமாக இருக்குது பார்க்க வரலன்னு. அப்புறம் இன்னும் 2 வருஷம் எப்படி இருப்ப பிரியா? நீங்கள் பேசாமல் நான் காலேஜ் ஜாயின் பண்ணலாம், அப்போமே போயிருக்க வேண்டியதானே. நான் அப்புறம் டிகிரி முடிக்கவும் நீங்கள் வரையும் கரெக்டாக இருந்திருக்கும்ல. இப்போ போகிறேன்னு சொல்லுவீங்க, போயிட்டு அப்புறம் காலேஜ் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் வருவீங்க. என்ன பண்ண, இப்போ தானே ஆஃபர் வந்திருக்கு. நீ இதில் வேற இப்போ செமஸ்டர் லீவ் முடிஞ்ச பிறகு போங்க. இதுலேயே 1 மாதம் ஆயிடுதுல. சரி, சாட்டர்டே வெளியே போமா. பவிக்கும் நந்தினிக்கு நான் ஒன்றுமே வாங்கி கொடுக்கல கல்யாணத்துக்கு, வரவும் முடியல. உங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்திருக்க வேண்டியதானே. நான் வந்திருப்பேன், நீ ஃப்ரீயாக இருந்திருக்க மாட்டியா? சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்பேன் உங்கள் அண்ணன் கல்யாணத்தை. இல்லை தான், வாழ்ந்துட்டே தான் வந்திருப்பேன். எங்கே அண்ணன் உங்களை கண்டுபிடிச்சிருவானுன்ட்டு. நானும் வேற உங்கள்கிட்ட பேசாமல் எப்படி இருக்க முடியும்? அதுக்கு தான் வரல. பெரிய அண்ணன் கண்ணிலேருந்து தப்பவே முடியாது. சரி சொல்ல, 2 இடத்துக்கு என்ன பிடிக்கும்? இல்லைன்னா ஒரு ரிங்கிட்டு தட்டா 2 இடத்துக்கும் எடுத்து கொடுக்கலாம் சரி தான், அவங்க தங்கச்சி 2 இடத்துக்கும். இப்போ நாங்கள் ஒன்று கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, கேட்க மாட்டா எங்கள் அண்ணன் 2 பேரும் இந்த ரிங்கே இருக்குன்னு. பிறகு பவியாட்டு சொல்லி சமாளிச்சிருவா. நந்தினி தான் உளருவாயே அண்ணங்கிட்ட, உடனே சொல்லிடுவா பிரியா தான் கொண்டு வந்தா அப்படின்னு. சரி, எடுத்து கொடுக்குறேன் உங்கள்கிட்ட கூட. பிற போட சொல்ல, நந்தினி அவங்க அம்மா வீட்டிலேருந்து கொடுத்தாங்கன்னு சொல்ல. எதுக்கு அப்படி சொன்னான்னு வச்சுக்கோங்க, எங்கள் அண்ணன் சும்மாவே டெய்லி எங்கள் மாமாட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க. நல்லா பேசுவான் எங்கள் மாமாட்ட. உடனே கேட்பான் ஃபோன் அடிச்சு, நீங்கள் எதுக்கு முதல்ல வாங்கி கொடுத்தியே அவளுக்கு அப்படின்னு.
உடனே மாமா சொல்லிடும் நான் எங்கடா வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ உடனே குரலை ஓசத்துனு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு விஷயம் கேட்டால் போதும் தானாக வளரிடுவா. இப்போ உங்கள் அண்ணனுக்கு தெரியும்லாம், எப்படி தான் சொல்லியிருப்பாங்கல்ல, பிறகு என்ன கூட. ஏன்னா அன்னைக்கே கல்யாணத்துக்கு முத நாளே வந்து வாங்கி உன் கையில் கொடுத்துட்டு போயிடலாம் தான் நினச்சேன். ஆனால் முடியல, வரதுக்கு கொஞ்சம் ஒன்று நினச்சேன், அதனால தான் வரல. சரி வாங்கி கொடுக்குறேன், வாங்கி கொடுக்கலன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வச்சிருக்க சொல்லு, இப்போ யாரோ போட சொல்லு. சரி இப்போ வேண்டாம், போயிட்டு செமஸ்டர் லீவுக்கு வருவீங்களா, அப்போ வாங்கி எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ நந்தினி வந்துடுவலாம் எக்ஸாமுக்கு. பிரியா, நந்தினி உங்கள் அண்ணன் தான் கூப்பிட்டு வருவாங்க, தெரியுதா தெரியலையா எக்ஸாமுக்கு. அப்புறம் உங்கள் அண்ணன் வீட்டில் இருப்பாங்களே, நீ என்ன சொல்லிட்டு வெளியே வருவ? வருவியா ஃபஸ்ட்டு? வர முடியாதுல்ல. அப்புறம் நந்தினி வீட்டில் இருக்கும்போது நீ மட்டும் என்ன சொல்லிட்டு தனியாக வருவ? ஆமாம், என்ன நான் இப்போ யோசிக்கவே மாட்டேங்கிறேன். சரி சரி போமா. அதுக்குள்ளேயா? பிரியா அவன் தம்பி வந்துடுவான் பிரியா, கூப்பிட. அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொண்டு விட்டுருந்தேன். இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த தம்பி வந்துட்டான்னா நான் எப்படி உன்னை கொண்டு விட முடியும்? ம், பார்த்தாலும் அப்புறம் உங்கள் அண்ணன் சொல்லுவான்ல, உனக்கு தான் பிரச்சனை. சாப்பிட்டு வெளியே கூப்பிட்டு போகிறான்ட்டு இருக்கல, அப்புறம் என்ன. சரி போவோம், கொண்டு வந்து விடுங்க. வரேன், என்ன காலைல காலேஜுக்கு வரேன், ஈவினிங் வரேன், சரியா? ம் சரிங்க. சாப்பிட்றியா, குடிக்கிறியா? வாங்கி தரேன். என்ன வேணும் சொல்லு, கூல் ட்ரிங்க்ஸ் என்ன வேணும்? ஏன் எனக்கு என்ன பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? சரி வா, வாங்கி தரேன் வா. வேறு ஏதாச்சும் வேணுமா? வேண்டாம் வேண்டாம். சரி சாட்டர்டே வருவோம்னா சொல்லி எதுவும் வேணா வாங்கி தரேன், சரியா? எனக்கு இப்போ ஒன்றும் வேண்டாம். ஏன்னா அண்ணன் எல்லாம் வாங்கி தந்து தான் இருக்காங்க, எல்லாம் இருக்குது. இப்போ அண்ணன் பைசா போட்டிருக்காங்க, வாங்கிக்காங்க. சரி ட்ரெஸ் ஏதாச்சும் வேணுமா? அக்கா அண்ணன் இப்போ நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கானே கல்யாணத்துக்கு, பிறகு என்ன தேவைப்பட்டா கேட்டுக்கிறேன். நீங்கள் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுறீங்க. வேஸ்ட் பண்ணுறாங்களா? ஏக்கு இப்படி சொல்லுதேன்? சரி சரி வேஸ்ட் பண்ணல, வீணாக மறுபடியும் செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். யாருக்குன்னே எல்லா ட்ரெஸ்ஸும் அண்ணன் தான் வாங்கிட்டு வந்திருக்கான். இங்கே எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாமே அண்ணனுக்கும் தெரியும். ஏன்னா நாங்கள் ஃபோட்டோ அனுப்புகிறோம்லாம், என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறோம் பாருங்க காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு. அதனால் அந்த ட்ரெஸ்ஸும் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் புதுசாக ட்ரெஸ்ஸை போட்டோன்னே அவ்வளோதான், அண்ணன் ரொம்ப திட்டுவேன் பாரு கூட. சரி ஓகே, எது வேணா சொல்லு, நான் என்ன பைசா போட்டு தான் வாங்கிக்க. அதெல்லாம் 3 அண்ணன் நிறையாவே எனக்கு தருவாங்க எதை கேட்டாலும். எங்கள் பெரிய அண்ணங்கிட்டே 12 மணி ஆனாலும் ஃபோன் அடிச்சு கேட்டுருவேன், ஏன்னா எனக்கு அது வேணும்னு. அதெல்லாம் அண்ணன் மாட்டேனே சொல்ல மாட்டான். நான் என்ன கேட்டாலும் இது வரைக்கும் மாட்டேனே சொன்னதில்லை அண்ணன். அப்புறம் என்ன சொல்ல வேண்டியதானே? அது அண்ணன் ஒன்றும் சொல்ல மாட்டான். இதுக்கு அண்ணன் எப்படி ரியாக்ஷன் பண்ணுவேன்னு சொல்ல முடியாதுல்ல. சரி விடு, பார்த்துக்குவோம். ஆனால் உங்கள் அண்ணனே எதுவும் கேட்டாங்க, எதுவும் வீட்டில் பிரச்சனை ஆச்சுன்னா எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடு பிரியா. டென்ஷன் ஆகாதீங்க, பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை இல்லை, விஷயம் தெரிஞ்சால் உங்கள் அண்ணன் எல்லோரும் சேர்ந்து அடிப்பாங்க ஒன்று. அதான் நந்துட்டு சொல்லி வீடியோ எடுக்கலான்னு பார்க்கறதுக்கு தான். பாருங்க, நான் அடி வாங்கினா நீங்கள் பார்த்து ரசிக்க போகிறீங்களா? போங்க நீங்கள். சரி ஈவினிங் கிளம்புறேன், சரியா? எங்கள் வேலைக்கு ஈவினிங்க எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? சாட்டை கூட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க, இப்போ ஈவினிங் கிளம்புறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க மேடம் போங்கன்னு. ஐயோ நீங்கள் அப்படி ஏன் சொன்னீங்க? அடி வாங்குறத பார்ப்பேன்னு உங்களுக்கு சந்தோஷமா தானே? சும்மா சொல்லி பார்த்தேன், நீ ஆள்றத நான் பார்க்கவா? அதுவும் ஏன் பிரியா? அப்புறம் என்ன உங்களுக்கு? நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தேன், அவ்வளோதான். எங்கள் அண்ணன் என்ன அடித்தானா நான் திருப்பி அதே அடியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவேன். எதுக்கு என்ன வந்து அடிப்பேன்? காரணம் நீங்கள் தானே என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. அதனால தானே நானும் லவ் பண்ணேன். அப்போ உங்களுக்கு இதில் பங்கு இருக்குல்ல, நான் வாங்கின அடியை நீங்களும் வாங்கணும்னா. ஆனால் எங்கள் அண்ணன் அடிக்க விட மாட்டேன், நான் அடிப்பேன். லவ் சொன்னதுக்காகவா இல்லை லவ் பண்ணுறதுக்காகவா? ரெண்டுக்கு சேர்த்தே தான். சரிப்பா, என்னாலாம் அடி வாங்க முடியாது, நான் என்னமோ அப்போ லவ் பண்ண மாட்டேன். லவ் பண்ண மாட்டாங்க. உண்மையாக தான், நானும் அடி வாங்கிட மாட்டேப்பா. நான் போகிறப்பா, நான் இனிமேல் ஒன்றும் லவ் பண்ண மாட்டேப்பா. சரி நான் வரேன்னா, வீட்டுக்கு போயிரு. அப்படியா? சரி கிளம்புங்க, நான் போயிடுவேன் வீட்டுக்கு. அப்படியா? நீ போயிடுவியா? நான் போவா? போங்கன்னு தானே சொன்னேன், போங்க, நான் வீட்டுக்கு போயிடுவேன். மேடம் கோவப்படாதீங்க, எதுக்காக வந்தேன் இன்னைக்கு? யாருக்காக வந்தேன் தெரியலையே. தெரியலையா? சரி தெரியாமலே இருங்க. சொன்னால் தானே தெரியும். சொல்லியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம், விடுங்க. சரி நீங்கள் கிளம்புங்க, நான் சுனில் கால் பண்ணி வர சொல்கிறேன். சுனில் வந்து கூப்பிட்டு போவோம். நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் சுனில்கிட்ட. பிரியா எதுக்கு கோவமா? விளையாட சொன்னேன் பிரியா, வா கூப்பிட்டு போகிறேன்.
கொண்டு விடுத நேரம் ஆகிட்டு பாரு. வேண்டாங்க, நீங்கள் கிளம்புங்க. நான் போயிடுவேன், பஸ்ஸில் போயிடுறேன். பிரியா எதுக்காக பிரியா? வா. நான் வரலங்க, நீங்கள் போங்க. பிரியா சாரி பிரியா, விளையாட்டுக்காக அப்படி சொன்னேன். இருக்கட்டுங்க, நான் போயிடுவேன், நீங்கள் போங்க. பிரியா சாரி சொல்லிட்டான்ல, இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். வா, நேரம் ஆகுது பாரு, உன் தம்பி வர்றதுக்கு முன்னாடி நான் போகணும்னா வா. அதைத்தான் நானும் சொல்லுதேன், நேரம் ஆகுதுல்ல, நீங்கள் போங்க, நான் தனியாக போய்க்கிறேன். அப்போ சொன்னதுக்கு சந்தேகம் வராது. சரி நீ தனியாக போ, நான் ஈவினிங் ஊருக்கு கிளம்புறேன். சரியா? இனிமேல் எனக்கு கால் பண்ணாத பிரியா, நானும் உனக்கு கால் பண்ண மாட்டேன். நீங்கள் இப்போ எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? நீங்கள் பார்க்க வராண்டா, நானே கூப்பிட்டா நீங்கள் பார்க்க வராதீங்க. நான் போகிறேன், கிளம்புறேன். நான் கால் பண்ண மாட்டேன், நீங்களும் பண்ணாதீங்க, நான் எடுக்கவும் மாட்டேன். இன்னும் என்ன தெரியாமல் சொன்னேன், சாரி சொல்லிட்டேன், வான்னா வர மாட்டேங்கிறேன். அதுக்கு நீங்கள் கால் பண்ணாதான் சொல்லுவீங்க, உடனே ஊருக்கு போகிறேன்னு சொல்லுவீங்க. போங்க. சரி சொல்ல மாட்டேன், சாரி. வா, நேரம் ஆகுதுல. நான் வர மாட்டேங்க, நீங்கள் கிளம்புங்க. பிரியா சாரி சொல்லிட்டல பிரியா, இனிமேல் இப்படி பேச மாட்டேன். நான் கோவப்படவே இல்லை, நான் போய்க்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. சரி நீ அடித்தாலும் நான் வாங்கிக்கிறேன், போதுமா? அடிச்சுக்கோ. இல்லை இல்லை, நான் அடிக்க மாட்டேன், சும்மா தான் சொன்னேன். நீங்கள் கிளம்புங்க, நான் போகிறேன். சரி வரமாட்டியா? சரி சரி, முன்னாடி கிளம்பு, நான் பின்னாடி வரேன். என்ன கேரிங்க கொண்டு விடுத நினப்போம், நீங்கள் ஒன்றும் வர தேவையில்ல, போங்க பசங்க. பிரியா எதுக்கு பிரியா இப்படி பண்ணுற? அதான் சாரி சொல்லிட்டல பிரியா. உங்கள் சாரியை நீங்களே கொண்டு போங்க, லவ் பண்ணாண்டாம், புரியுதா? எனக்கு கால் பண்ண வேண்டாம், நானும் பண்ண மாட்டேன். கூப்பிட்டதுக்காக எனக்காக வந்தீங்களா, ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ சொல்லு பிரியா, வந்துட்டியா? சுனில் எங்கடா இருக்கேன்? வந்துட்டு தான் இருக்கேன். சரிடா, வெயிட் பண்ணடா. சரியா, நான் வரேன். சரி சரி வெயிட் பண்ணுறேன், நீ வா. கிளம்பிட்டியா? இதோ இப்போ தாண்டா கிளம்புறேன். சரி சரி நான் வெயிட் பண்ணுறேன், நீ மெல்ல வா. ம் சரிடா, சரி நான் கிளம்புறேங்க. சரி பிரியா வா, பக்கத்தில் கொண்டு விடுதேன், அதுக்கப்புறம் நீ போ. தேவையில்லை. அப்போ பேச மாட்டியா பிரியா? கால் பண்ண மாட்டியா? அதான் தெளிவாக தானே சொன்னீங்க, நான் கால் பண்ண மாட்டேன், நீயும் பண்ணாதன்ட்டு. நான் லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. என்னாலலாம் அடி வாங்க முடியாது, நான் தாங்கிக்கிட மாட்டேன், அதனால் நான் லவ் பண்ணலை. பிரியா அது நான் விளையாட்டுக்காக சும்மா ஜாலிக்காக சொன்னேன் பிரியா. நீ எவ்வளோ நாள் என்ன அடி, நான் வாங்கிக்கிறேன், போதுமா? உங்கள் அண்ணங்களே என்ன அடித்தாலும் நான் வாங்கிக்க ரெடியாக தான் இருக்கேன். தேவையில்லை, நானும் அடிக்க மாட்டேன், எங்கள் அண்ணனும் உங்களை அடிக்க மாட்டான், நான் அடிக்கவும் விட மாட்டேன். நீங்கள் என்ன லவ் பண்ண வேண்டாம், எனக்கு கால் பண்ண வேண்டாம், நானும் உங்களுக்கு கால் பண்ண மாட்டேன். பிரியா சாரி பிரியா. மறுபடியும் தேங்க்ஸ். நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, இருந்தாலும் எனக்காக தான் வந்திருக்கீங்க. தேங்க்ஸ், நான் வர்றேன். பிரியா நில்லு பிரியா. சரி நான் இனிமேல் இப்படி சொல்லவே மாட்டேன், சரியா? சாரி பிரியா, நான் தானே உன்னை கூப்பிட்டு வந்தேன், நான் கொண்டு விடுதானே. நந்தினியா? அட்டன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் பாரு, என்ன பண்ணிகிட்டு இருக்க அந்த எருமாடு? வீட்டுக்கு வந்துட்டாலும் என்னன்னு தெரியலடி. இந்த அட்டன் பண்ணிட்டா பேசு. ஹலோ, என்ன மைனி? ஏய் நான் பவிடி. பவினா வேற யாரு? பவி மைனி தானே. ஏய் எங்கடி இருக்க? எங்கே இருக்கேன், வீட்டில் தான். என்னது நீ வீட்டில் இருக்காங்க? எப்போ வந்தான்னு கேளு. எப்படி வந்த? இப்போ தான். ஏன் கேட்க? இப்போ தான் வந்தியா? காலேஜ் தான் அப்போதான் விட்டுருக்குமே, 1 மணி நேரம் லேட்டாக வந்திருக்கேக்கு. உனக்கு யாரடி சொன்னால் நான் லேட்டாக வந்தேன்னு? நாங்கள் இப்போ சவுண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தோம், அப்போ தான் சொன்னாங்க பிரியாவில் எங்கேன்னு கேட்டாக்கு பிரியான்னு வரல, அவள் 1 மணி நேரம் கழிச்சு தான் வருவாளா, லேட்டாக வருவாளா அப்படின்னு சொல்லி சுனில் சொன்னான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுவா, அதை விடுடி. ஏய் பிரியா, என்ன சொல்லுங்க மைனி, என்ன விஷயம்? ஏ லூஸு, எதுக்குடி லேட்டு? 1 மணி நேரம் லேட்டாக வந்திருக்கேன், எங்கே போனேன்? அதை மட்டும் கேட்காதீங்கடி, நானே மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணதுக்கு தான் நீங்கள் கால் பண்ணணும்னு அட்டன் பண்ணுறேன், பேசலாம் அப்படின்ட்டு. நீங்கள் அதையே கேட்டுட்ருங்க, விடுங்கடி. மரியாதையே சொல்லிடு, இப்போ என்னாச்சுன்னு. என்னாச்சு? கிளாஸா? அது எப்படி இப்போவுமே கிளாஸ் வைப்பாங்க? அது அடுத்த செமஸ்டரில் தாண்டி வைக்க சான்ஸ் இருக்குது, இந்த செமஸ்டரில் ஏதாச்சும் அரியர் விட்டா அப்புறம் இப்போவுமே உனக்கு என்ன கிளாஸ் எக்ஸ்ட்ரா? எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் இல்லை. அப்போ காலேஜில் என்னடி பண்ணேன் எல்லோரும் போன பிறகு? காலேஜில் இருக்கலடி, வெளியே போனேன். வெளியே போனியா? எங்கே? தனியாவா போனேன், இல்லை ராகினி வந்தாளா? ராகினியெல்லாம் வரல, ராகினி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் வந்தா, அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டா. நீ மட்டும் எங்கடி போனீங்க? அதான பவி, என்னடி வாங்க போனேன்? ரொம்ப கேள்வி கேட்காதீங்கடி, டென்ஷன் வைக்காதீங்க. உங்கள் அண்ணன் வந்தான். ஏய் என்ன சொல்லுத, அண்ணன் வந்துட்டா? வந்தாங்க. ஓ அப்போ அண்ணன் கூட தான் வெளியே போனியா? சொல்லவே இல்லை அண்ணன் வருதுன்னு, நாங்கள் வேறு கேட்டோம் அன்னைக்கு, வந்தால் சொல்லுன்னு, நான் சொல்லவே இல்லைடி. டென்ஷன் ஏற்றாதீங்கடி, எனக்கு தெரிஞ்சதானே நான் சொல்லுவேன், எனக்கே தெரியாது, தெரியாமல் தான் வந்து நிற்கு. என்னடி சொல்லாமல் திடீர்னு இப்போவே வந்துட்டு?
நான் நேற்று சாமி அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன்டி. அப்போ கால் பண்ணாங்களாம். அப்போ திட்டிகிட்டு இருந்தேன், பார்க்க வரணும்னு தோணலையா அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருந்தேன்னா, இருந்தாலும் அவங்க கேட்டாங்க, நாளைக்கு ஒரு 1 ஹவர் லேட்டாக வா, என் ஃப்ரெண்டு வருவாங்க, உன்னை பார்க்க சொல்லி அனுப்பியிருக்கேன், கண்டிப்பாக நாளைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். கடைசியில் பார்த்துனேன்னா அவங்க அண்ணன். சூப்பர்டி. எதுக்கு திட்டினதுக்கு உடனே வந்துட்டாங்க பார்க்க? ஆமாம், அதுக்கு தான். அதுக்கு ஏன்டி இப்படி சடிச்சிட்டு சொல்லுத? அண்ணன் தானே வந்திருக்கு, சந்தோஷப்படணும். சந்தோஷமாடி. அந்த காடன் கூட்டு போச்சு. சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோமா. பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னிச்சா ஒன்று குவாதில் ஏமாட்டு கிளம்பி வந்துட்டேன். ஏ லூஸு, உனக்காக தானே வந்திருக்கு, ஏன் கோபப்பட்ட? என்ன சொல்லிச்சானே? ஆமாம், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கண்டி, அதுக்கு பதில் சொல்லுங்கள். இவன் என்ன கேட்க போகிறா? சரி கேளு என்ன. சரி, நான் சௌமியா அம்மிட்ட சொன்னேன், மைனி அண்ணன்கிட்ட சொல்லுதான். அண்ணன் சொன்னால் 2 அண்ணன்ட்டையும் சொல்லியிருப்பாங்க. அண்ணன் 2 பேரும் உங்கள்கிட்ட எதுவும் கேட்கலையா இந்த விஷயத்தை பற்றி? இவன் என்னடி இப்படி கேட்க? சொல்லுங்கடி, மறைக்காதீங்க. நான் எதுவுமே உங்கள்கிட்ட மறைக்க மாட்டேன்டி. நீங்கள் என்கிட்ட மறைக்காதீங்க, சொல்லிடுங்க. சொல்லியாச்சு. என்ன பவி இப்படி கேட்கல? உனக்கு தெரியுமா உன்ட்ட மச்சாது கேட்டுச்சா? உன்னை மச்சாட்ட அக்கா சொல்லிட்டாங்களா? இவன் உங்கள் அண்ணன் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஒன்று நேற்று நீ ரூமில் இருந்தலாடி, அப்போ அண்ணன் 2 பேரும் இங்கே வந்தாங்க. அக்கா அண்ணங்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் 2 பேரும் மாமாட்ட சொல்ல வந்தாங்க. நான் இங்கே தானே இருந்தேன். அப்படியா? ஏய் சொல்லுங்கடி 2 பேரும். பிரியா, நான் ஒன்று சொன்னால் கோவப்பட மாட்டியா? சொல்லு, கோவப்படணுமா வேண்டாமான்னு அப்புறம் சொல்கிறேன். சொன்னால் கேளடி, கோவப்படாத. சொல்லுடி, டென்ஷன் படுத்தாத. பிரியா, நீ லவ் பண்ணுற விஷயம் மாமாக்கும் அண்ணனுக்கும் யாருக்குனே தெரியும். என்னடி சொல்கிற? எப்போ தெரியும்? பிரியா, நான் கொஞ்சம் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளேன். சொல்லி தொலை. அது பொங்கல் முடிஞ்ச மாமா ஊருக்கு வந்துச்சுலாம், அண்ணனுக்கெலாம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு. அப்போ மாமா என்கிட்ட பேசும்லாம். பேசிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன் பிரியா. அதில் மாமாட்ட மாட்டிக்கிட்டேன். மாமா திருப்பி கேட்டுச்சுலாம், அதான் சொல்லிட்டேன். பிரியா, பிரியா பேசு. அப்போவே தெரியுமா எனக்கு? ஏன்டி என்கிட்ட சொல்லவே இல்லை நீ? மாமா சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீலாம் ஒரு ஃப்ரெண்டாடி, ஆளை பேர். அட்லீஸ்ட் சொன்னது யாரும் என்ன சொல்லியிருக்கலாம்ல. டெய்லி சொல்லிட்டு தானே இருக்கேன், அண்ணன் சொல்லுறதுக்கு பயமாக இருக்குன்னு. நீ தெரியும் சொல்லி தான் நான் அண்ணன்ட்ட என்றைக்கே சொல்லியிருப்போம்ல. பவி, நீயும் சொல்லிட்டியா அண்ணன்ட்ட? எனக்கே அவங்களுக்கு தெரியாதுடி. இப்போ அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசின வரமாட்டேன், அப்போ தான் எனக்கே தெரியும் அவங்களுக்கு தெரியணும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, ஒன்றும் சொல்லலையா அண்ணன் உங்ககிட்ட? எனக்கு அடி மட்டும் தான் விழலை. சண்டை நேற்று வரைக்கும் சண்டை தான், செம்ம சண்டை. உனக்கு சப்போர்ட் பண்ணி. எனக்கு சப்போர்ட் பண்ணியா? ஆமாம், பிறகு என்ன செய்ய? மாமாவை லவ் பண்ணுறேன், அந்த பையனுக்கு கெட்டி வைங்க, நல்ல பையன் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கு அண்ணன் என்ன சொன்னான்? மாமாவுக்கும் அண்ணனுக்கு தெரியுங்கிறது உனக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சு. அவங்க மாமா என்கிட்ட சொல்லிச்சு, எனக்கு விருப்பம் இருந்தால் தான் நான் கட்டி கொடுப்பேன், எனக்கு திருப்தி இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு. அப்படியே சொல்லிட்டானே. நேற்று நைட்டு கூட அதை தான் நான் சொன்னேன். மாமா என்னை ஒரே திட்டு, பேசாமல் அமைதியாக இருந்துருண்டு. இதே தானே சொல்லிகிட்ருக்க நீ? அதான் அன்னைக்கே சொல்லிட்டான உன்ட்ட, எனக்கு விருப்பம் இருந்தால் தான் கட்டி கொடுப்பேன்ட்டு, நீ இதை பற்றி பேசாதன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இப்போ இதெல்லாம் சொன்னேன்ட்டு மாமாட்ட சொல்லிட்டு இருக்கதாட்டி, அப்புறம் எனக்கு அரை விழலை, ஒரு அரை விழுந்துடும். அதுக்கு தான் அவன்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், நீ மாமாட்ட சொல்லுன்னு நீ சொல்லவே மாட்டேங்கிற. ஊரில் வச்சே சொன்னோம்ல மாமாட்ட சொல்லுன்னு, நீ சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்ல. அண்ணனுக்கு தெரியும்னு எனக்கு என்ன தெரியும்? ஒன்றா நினச்சி தானே நான் பயந்துகிட்டே இருந்தேன், சொல்லிடுவேன். கடைசியில் எல்லாத்தையும் சொல்லிட்டே அடி. நீ என்கிட்டே சொல்லியிருக்க வேண்டியதானே, சொல்லிட்டேன்னுட்டு அதையும் சொல்லாமல் வச்சுருந்துருக்கேன். அப்புறம் பிரியா, என்ன இன்னும் எதுவும் சொல்லி வச்சிருக்கியா அவன்கிட்ட? நான் எழுதி சொல்லி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் சொல்லலை. மாமாட்ட ஒரே சண்டை தான் போட்டுட்ருக்கேன் உனக்கு சப்போர்ட் பண்ணி. இது எனக்கும் மாமாவுக்கு இதுக்கே பெரிய சண்டையாக வருது. சண்டை போட சொல்லியா உடனே சப்போர்ட்டும் பண்ண சொல்கிறீங்க? நீ எனக்கு சொல்லியிருக்க வேண்டியதானே? லூஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நீ அண்ணனை கோவப்படுத்தாத. சண்டை போட்டுட்ருக்காத அவன்கிட்ட. எப்படி சப்போர்ட் பண்ணாமல் இருக்க சொல்லுதா உனக்கு? நீ என் ஃப்ரெண்ட்லாடி. விடிடி, திரும்ப பேசினேன்னா அண்ணன் ரொம்ப கோவப்படுவான்டி, தாடிப்பான். சும்மா இரு நீ. அண்ணன் என்ன முடிவு எடுக்கான்னு பார்ப்போம். பிரியா, நீ இப்போ பார்த்து சொல்ல அவங்க அண்ணன் கால் பண்ணி. எல்லாரும் நீ எப்போ சொல்லுவேன்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. நீ ஏன் சொன்னால் கூட கொஞ்சம் யோசிக்க வாய்ப்பு இருக்குல்ல பிரியா? தெரியாமல் இருந்து நம்ம இப்போ போய் சொன்னால் அண்ணன் என்ன செய்யன்னு யோசிப்பாங்க. ஆனால் அண்ணனுக்கே தெரிஞ்சு போச்சு,
அது தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆயிருக்கு. நான் இத்தனை நாள் சொல்லாமல் இருந்ததுக்கே அண்ணன் ரொம்ப கோவப்படுவான். நீ எங்கே முடிவு எடுக்க போகிறான்? அவ்வளோதாண்டி, நான் சோடி முடிஞ்சப்போ. பயப்படாதடி, மாமாட்ட நீயே சொல்லு. மாமா கோவப்படாது. சரி திட்டினாலும் வாங்கிக்க, அப்புறம் என்ன செய்ய? உனக்கு எது கேட்டாலும் மாமா வேண்டானே சொல்லாது. எல்லாம் பண்ணி கொடுக்கலாம், வாங்கி தரோம்ல, வேறு என்ன? இதுதான் உனக்கு சந்தோஷம்னா மாமா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கும். ஆனால் சொன்னால் கூட அண்ணன் யோசிச்சிருப்பான். தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ சொன்னேன்னா அவ்வளோதான். சரிடி, நான் சொல்லலை. ஆனால் என்ன முடிவு எடுக்கன்னு பார்ப்போம். பிரியா, நீ சொல்லு பிரியா. வேணாண்டி, விடு. நான் நடி சொல்லலை, பயமாக இருக்குது. தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்லடி. எனக்கு தான் போய் சொல்ல பயம். நான் இப்போ அண்ணனுக்கே தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ரொம்ப பயமாக இருக்குது. நான் சொல்ல மாட்டேன்ட்டேன். இப்போ மட்டும் சொல்லு பிரியா, மாமா கோவப்படாது. சொல்லாமலே இருந்தால் ரொம்ப கோவப்படும். அதான் நீ சொல்லிட்டியே, வேற வேணும். இனிமே நான் போய் என்னத்தை சொல்ல? தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, விடுடி. சரி, அண்ணன் கூட என்ன சண்டை? அதுவா, அதுவும் இந்த விஷயந்தாண்டி. அண்ணங்கிட்ட சொல்கிற விஷயந்தான். பெரிய மேண்டி சொன்னல, அவங்க உங்கள் அண்ணன் சொல்லியிருப்பாங்க. உங்கள் அண்ணன் 2 பேரும் அந்த அண்ணன்கிட்ட சொல்லியிருப்பாங்களா 2 அண்ணன்ட்டையும்? அப்போ உங்கள் 2 அண்ணனுக்கும் தெரிஞ்சிருக்குல்ல. நீ என்ன பண்ண போகிற அப்படி கேட்டாங்க. அதனால நான் சொன்னேன், சொல்லியிருப்பாங்க தான். ஆனால் அண்ணன் 2 பேரும் எனக்கு கால் பண்ணவே இல்லை. பெரிய அண்ணனும் கால் பண்ணவே இல்லையே, என்னாச்சுன்னு தெரிலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன்னா, அந்தால எதுவும் பிரச்சனைனா சொல்லு, நந்தின்ட்டு சொல்லி வீடியோ எடுக்கணும், நீ அடி வாங்குவல உங்க அண்ணகிட்ட அப்படி சொல்லி சொன்னாங்க. வீடியோ எடுத்து பார்க்குதுக்கா? ஆமாம், அப்படி தான் சொன்னாங்க. நான் திருப்பி கேட்டேன்னா சும்மா விளையாடி சொன்னேன் அப்படி சொல்லிட்டாங்க. அதுதான்டி. அதுக்கு நான் சொன்னேன், எங்கள் அண்ணன் முனியர் என்ன அடித்தாங்கன்னா நான் வந்து அதே அடியை உங்களுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே, நான் அடி வாங்க அப்படி சொன்னேன். எதுக்குடி அப்படி சொன்னேன்? நீங்கள் தானே என்ன லவ் பண்ண சொன்னீங்க, நான் தானே நான் உங்களை லவ் பண்ணேன். காரணம் நீங்கள் தானே, அதான் உங்களுக்கு அந்த அடி கொடுக்கணுங்களா? எங்கள் அண்ணன் அடிக்க மாட்டாங்க, அடிக்க விட மாட்டேன், நான் கொடுப்பேன் அப்படின்னா அதுக்கு அவங்க சொல்லுறாங்க, நானும் அடி வாங்கிட மாட்டேப்பா, என்னால் அடி தாங்க முடியாது, அப்போ நான் லவ் பண்ணல அப்படி சொல்கிறாங்க. இன்னும் லவ் பண்ண மாட்டேன், நான் கிளம்புறப்பா, நீ வீட்டுக்கு கிளம்புங்க தனியாக. லூஸா, சும்மா விளையாட சொல்லியிருப்பாங்க தானே? விளையாட்டுக்கு தான் சொன்னாங்க, எனக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நான் சும்மா தான் சொன்னேன், வா கொண்டு கொடுதேன்னு சொல்லி சொன்னாங்களா. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேண்ணா. அதுக்கு நான் இன்றைக்கி சாயந்தரம் ஊருக்கு போகிறேன், நீ இனிமேல் கால் பண்ணாதான் நானும் உனக்கு கால் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க. அதான் நானும் கால் பண்ண மாட்டேன், நீங்களும் பண்ணாதீங்க, நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு வந்துட்டேன். சும்மா விளையாடி சொல்லியிருப்பாங்கடி, நீ வரமாட்டேன்னு சொல்லலாம் அதுக்காக. சாட்டர்டே வரை இருப்பேன்னாங்க. சாட்டர்டே உன்னை வெளியே நான் கூப்பிட்டு போகிறேன், போயிட்டு அப்புறம் சாயந்தரம் நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மறுபடி லீவ் விட்டதுன்னு சொல்லி நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் உடனே கிளம்புதான்னு சொல்லுதாங்க. அதுக்கு தான் போட்டுன்னு விட்டுட்டு என் பாட்டுக்கு வந்துட்டேன். லூஸு, அது நீ உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு அப்படி சொல்லியிருப்பாங்க, உடனே போயிடுவாங்களா? இப்போ ஏக்கு திருப்பி திருப்பி கால் பண்ணிகிட்ருக்காங்களா? என்னாச்சுடி? கால் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க, பண்ணாதன்னு சொன்னாங்க, திருப்பி ஏக்கு பண்ணிகிட்ருக்காங்க. கால் பண்ணிட்டே இருக்காங்க, இருக்கட்டும். டூஸ், அதான் அன்னைக்கு கால் பண்ணல, எடுத்து பேசாண்டி. பண்ண மாட்டேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, சரி விளையாட சொல்லுதாங்க விட்டுருவேன். என்னையும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க, இருக்கட்டும். அது சும்மா கோவத்தில் சொல்கிறதான். மாமா டெய்லி என்கிட்ட இதே தான் சொல்லிகிட்ருக்கு. ஒரே பிளாக்மெயில் தான். என்ன பண்ண? பிளாக்மெயில் பண்ணும்போது மாமா இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. தர சமாதானம் ஆகிக்கிட வேண்டியதான். இருக்கட்டும் டி, சும்மா இருங்க நீங்கள்.